தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் நீக்கியுள்ளது செய்தியுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் முதலமைச்சரின் பெயர் புகைப்படங்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்த்து திமுக மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய், நீதிபதிகள் கே. வினோத் சந்திரன், என்.வி. அஞ்சாரியா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் பி.எஸ். ராமன் காணொலியில் ஆஜரானார். திமுக தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி, அபிஷேக் மனு சிங்வி, பி. வில்சன் ஆகியோர் ஆஜராகி வாதிட்டனர். அப்போது நாடு முழுவதும் அரசியல் தலைவர்களின் பெயர்களில் உள்ள 45 திட்டங்களை அபிஷேக் மனு சிங்வி பட்டியலிட்டார். 2015ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி வாதாடிய ரோஹத்கி, பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள், ஆளுநர்கள் படங்களை நலத்திட்டங்களில் பயன்படுத்தலாம் என குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் கூட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை குறிக்கும் அம்மா என்ற பெயரில் திட்டங்கள் இருந்ததாக வாதாடினார். அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் 1 மாதம் கழித்து அரசியல் உள்நோக்கத்துடன் பொதுநல வழக்கு தொடரப்பட்டதாக வில்சன் வாதிட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க அவகாசம் வழங்காமல் உடனடியாக இடைக்கால தடை விதித்து விட்டதாக பி.எஸ். ராமன் வாதிட்டார். அதிமுக வழக்கறிஞர் மணிந்தர் சிங்கின் வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதிகள், உங்கள் வாதங்கள் நீளும் அளவிற்கு அபராத தொகை உயரும் என கூறியதால் தனது வாதத்தை அவர் சுருக்கமாக முடித்துக் கொண்டார். அரசியல் மோதலை தீர்த்துக் கொள்ள நீதிமன்றத்தை மேடையாக பயன்படுத்தக்கூடாது என எச்சரித்த நீதிபதிகள், அரசியல் பிரச்சனையை தேர்தல் களத்தில்தான் பேசிக்கொள்ள வேண்டும் என்றும் சட்டத்தை தவறாக புரிந்து கொண்டு அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டனர். அரசியல் தலைவர்களின் பெயர் கூடாது என்றால் நாடு முழுவதும் அவர்களது பெயரில் உள்ள திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மட்டுமே குறிவைத்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது என்றும் தலைமை நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தொடர்ந்த வழக்கையும் தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் சி.வி. சண்முகத்திற்கு அதிரடியாக 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. அதற்கு சி.வி. சண்முகம் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததால் 10 லட்சம் போதுமா அல்லது 20 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்துகிறீர்களா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து 10 லட்சம் ரூபாய் செலுத்த சி.வி. சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் ஒப்புக்கொண்டார். 1 வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசிடம் அபராத தொகையான 10 லட்சம் ரூபாயை செலுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் அந்த நிதியை நலிந்த மக்களின் நலனுக்காக பயன்படுத்த உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.